குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு இப்போ நம்ம ஸ்கேன்ஸ் பண்ணுறோம். 12 வீக்ஸில் ஒன்று பண்ணுறோம், 20 வீக்ஸில் பண்ணுறோம், அப்புறமா க்ரோத் ஸ்கேன் பண்ணுவோம். இதில் எல்லாத்துலேயும் நம்ம நஞ்சுக்கொடியோட பொசிஷன் நோட் பண்ணுவோம். பிளாசண்டாவோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஏர்லி ட்ரைமஸ்டர், அதாவது 12 வீக்ஸில் நிறையா பேருக்கு அந்த லோ லையிங் பிளாசண்டா, அதாவது நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. இதில் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதே பொசிஷன் நம்மளுக்கு டெலிவரி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மாறுபடும். ஏன்னா யூட்ரஸ் பெருசாக இருந்தனால அந்த பிளாசண்டல் மைக்ரேஷன் அது மேலே போய் நார்மலாக பிளாசண்டா ஆன்டீரியர் இல்லை போஸ்டீரியர் பொசிஷனுக்கு மாறலாம். இது லோ லையிங்காகவே இருக்குது அப்படின்னா 8th மந்த் ஸ்கேன் 9th மந்த் ஸ்கேன்லலாம் இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷன் வச்சு தான் மோட் ஆஃப் டெலிவரி நம்ம டிசைட் பண்ணுவோம். இதே 12 வீக்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு சில அட்வைஸ் பண்ணுவோம். லைக் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ரொம்ப லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, யூ மே ஹாவ் மைல்டு ஸ்பாட்டிங், அதாவது லைட்டாக இருக்கலாம், அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் சீக் பண்ணுங்கன்னு முன்னாடியே நம்ம அட்வைஸ் கொடுப்போம். இதனால ரொம்ப அலாமோ நம்ம பயப்படவோ தேவையில்லை. ஏன்னா இந்த பொசிஷன் மாறும். அந்த பொசிஷன் 9th மந்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டெலிவரியோட மோடை நம்ம டிசைட் பண்ணுவோம். தேங்க்யூ.